கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 25ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 புதன்கிழமை. இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் புறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கு சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலேயே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேதத்திலே இந்த நாட்களிலே சகரியாவின் புஸ்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே அங்கே இஸ்ரவேலை குறித்து இந்த நாட்களிலே அங்கே தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லிக்கொண்டு வருகிற வேளையிலே தான் இந்த 16வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் இப்படியாக அந்த நாட்களிலே பேசுகிறார். ஏனென்றால் 15வது வசனம் சொல்லுகிறது, இந்நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப இந்த நாட்களிலே நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களிலே எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்ய இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த வார்த்தையில் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் புறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களிலே சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், உண்மை பேசுகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு நன்மையும் இந்த நாட்களில் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களை பேசுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே பாருங்கள். அங்கே சகரியாவுக்கு உண்டாகி சகரியாவோடு தேவன் இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகள் ஊடாக தேசத்தை குறித்து, தேசத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே தான் ஜனங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே பட்டணங்களிலே இந்த நாட்களில் வந்து குடியேறுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கும் ஒரு ஜனத்தை இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த தேசத்திலே கொண்டு வந்து அந்த தேசத்தை கட்டியெழுப்பதற்கும் தேவன் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறதையும் இங்கே சகரியா இந்த நாட்களில் இப்படியாக வெளிப்படுத்துகிறதை இங்கே இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேசங்களிலே இந்த நாட்களிலே சமாதான குறைவு, பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அங்கே இந்த நாட்களிலே தேசத்திலே உண்மை இல்லாதது நிமித்தம்தான் பிரச்சனைகள் இந்த நாட்களிலே உருவாகிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி உண்மையை பேச வேண்டும். அதே வேளையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுது, எங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடியாக நாங்கள் பேசுவோமா இருந்தால் நம்முடைய தேசத்திலே தேவன் அற்புதமான காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையை பேசி சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்றபடி நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும், தேசம் கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், குடும்பத்திலே சமாதானம், விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த நாட்களில் உண்டாகும் என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறபடியினால் நாங்கள் அதன்படியே இந்த நாட்களில் உண்மையை பேசி சத்தியத்துக்கு ஏற்றபடி நியாயத்தை தீர்ப்போம். கர்த்தரிடத்திலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.